என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என்னுடைய பார்வை யார் மீது இருக்கின்றதோ நிச்சயமாக அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை என்னவென்று கேட்க முடியும். அப்படியானால் இப்பொழுது இந்த கருப்பனின் பார்வை உன் மீது விழுந்திருக்கின்றது. இந்த நேரம் உனக்கு இந்த கருப்பன் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கே என்று கொடுக்க வருகின்ற இந்த வேலை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை மறந்துவிடக்கூடாது. தெய்வம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஆச்சரியங்களை அது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இனி உன்னை தொடரும் காலங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி எவ்வளவு பெரிய தீமைகள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதையெல்லாமும் நான் ஒன்றுமில்லாததாக மாற்றி உனக்கான நிலைகளை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையோ யோசித்து நீ இனிமேலும் வருத்தம் கொண்டிருக்காதே. உனக்கான நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு கருப்பன் தேடி வரும் பொழுது அந்த தருணத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உனக்காக எதை செய்யும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நினைத்து விட்டாலும் சரி, அது எல்லாமும் உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் மன நிறைவை தர வேண்டும். இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் பெருமகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். நான் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லித்தரும் இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. இந்த கருப்பனின் பார்வை முழுக்க முழுக்க இப்பொழுது உன் மீது விழுந்திருக்கிறது என்றால் இனி உன் வாழ்க்கையில் சில தருணங்களை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் உனக்கானதாக வந்துவிட்டது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தொலைத்து வருந்துவதை விட கிடைத்ததை வைத்து ஆனந்தப்பட வேண்டும். அப்படியானால் இந்த மனிதர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாமும் மறந்துவிட்டு உன் கருப்பன் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க நிச்சயமாக முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி உன்னை நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் எந்த தருணங்களையும் என் பிள்ளை நினைத்து நீ ஆனந்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் கருப்பன் சொல்லச் சொல்ல ஒவ்வொரு நிலையையும் நீ உனக்கானதாக மீட்டு கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த காரணத்திற்காகவும் உன் வாழ்க்கையை நீ இழந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எந்த பிரச்சனைகளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு தேவையற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை யோசித்து நீ தயங்காமல் இருந்தாலே போதும். உனக்கு நடக்கும் நேரங்களில் நீ முழுமையான மாற்றத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் துணையிருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை வலிமைப்படுத்தட்டும். தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள்ளிருந்து உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். உனக்காகவே இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதில் உனக்குள் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? சந்தேகமே வேண்டாம். நீ தெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற்றிருக்கின்ற குழந்தை என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த கருப்பன் உனக்கு அத்தனையையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வந்து விட்டது. சுற்றி இருந்து கருப்பனும் இதையெல்லாமும் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை தேடி வரும் நேரங்கள்
இனி என்ன நடந்தாலும் நீ இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களில் இருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னை நான் எப்பொழுதும் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இந்த கருப்பன் தரும் வெற்றி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பும் அக்கறையும் போதும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் இந்த கருப்பன் உனக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையும் உனக்கு நான் நடத்துவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் தங்கமே, எந்த சந்தர்ப்பங்கள் நம்மை எப்படி மாற்றும், எந்த சூழ்நிலை நம்மை என்னவாக வழி நடத்தும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரி எது தவறு எது என்பதனை புரிந்து கொண்டு நீ எதையுமே நினைத்து இனிமேலும் கலங்காதே. உண்மையை உணரும் மனப்பக்குவம் உனக்குள் வந்து விட்டது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மன வலிமையும் உனக்குள் வந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க நீ எப்பொழுதும் ஆனந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? கருப்பனின் பார்வை ஒரு பிள்ளையின் மீது விழுகிறது என்றால் அது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல. அது எவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடியதும் அல்ல. உன்னோடு துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க நான் ஒவ்வொன்றையும் உனக்கு இந்த வாழ்க்கை என்று வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை தடமாறி செல்லாமல் உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன். ஏதாவது நிலையில் என் பிள்ளைக்கு தீய எண்ணங்கள் மனதில் வந்தால் கூட அந்த தீய எண்ணங்களை எல்லாமும் போக்கி உனக்கு நல்ல சிந்தனைகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்த பிறகு நீ எதையுமே யோசித்து இனிமேல் நீ வருந்தக்கூடாதல்லவா? எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாதல்லவா? கருப்பனின் பார்வை உன் மீது விழுகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளைத்தான் இந்த வாழ்க்கை வழிநடத்தும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை உணர்ந்து உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து நான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்வதை எப்பொழுதும் வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன் முன்னால் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, யாரையும் நமக்கான உதவிக்கு நாம் அழைக்கக்கூடாது. யாரையும் நம் வாழ்க்கையில் நமக்கு துணையாக ஒரு பொழுதும் நேர்சிக்க கூடாது. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ கவனத்தில் கொண்டு சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும். வாழ்க்கை எதையுமே தாண்டி நீ யோசிக்கும்படியான ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் பொழுது நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாது. நல்லதுதான் நடக்கும். இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு என்றும் வெற்றியே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு தேவையான ஒன்றை நிறைவாக தர வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனுக்கு உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை பற்றிய புரிதல்கள் அவ்வப்பொழுது தேவைப்படுகின்றது. ஏன் தெரியுமா? நடந்த பிரச்சனை உண்மையாகவே உன்னுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டு நடந்ததா, அல்லது உனக்கு தெரிந்தே இது போன்ற விஷயங்கள், இது போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வருகிறதா என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும். அதனால் தான் கருப்பன் அவ்வப்பொழுது உன்னிடத்தில் விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் வந்து விடுகின்றது. நீ ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதை நீயாகத்தானே தீர்க்க முடியும். கருப்பன் நினைத்தால் மட்டும் அது எப்படி நடந்துவிட முடியும்? அதே நேரம் உனக்கு தெரியாமல், உனக்கு புரிய வராமல், எந்த கவனமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது என்றால் அதை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. அப்பன் சொல்வது போல நீ எந்த ஒரு தீமைக்கும் காரணமாக இல்லாமல் நன்மைகளை நோக்கித்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்றால்
அந்த இடத்தில் நீ கேட்காமலேயே இந்த கருப்பன் உனக்கு உதவி செய்வேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, சில நேரங்களில் சில மனிதர்களின் செயலைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதுதான் அந்த நேரத்தில் உனக்கு நல்லது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏனென்றால் ஆத்திரப்பட்டு நாம் எல்லாவற்றையும் இழக்கத்தான் செய்கிறோமே தவிர எதையும் பெற்றதாக இங்கு சரித்திரம் கிடையாது. எந்த நிலையிலும் நாம் எதையும் நிச்சயமாக தவிர்த்து விடுவதற்கு முன்னால் உண்மையான சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இதே இடத்தில் நம்மை ஒருவர் தவிர்த்தால் நாம் என்னவாகுவோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவாகுவோம் என்பதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? கருப்பன் உனக்காகத்தான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எது நடந்தாலும் நீ யோசிக்கும் இந்த இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் பொழுதும் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். இத்தனை நாளுமே நமக்கென துணை இருக்கும் நம் கருப்பனின் அன்பு நம்மை கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதில் நீ எப்பொழுதும் எதையும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான சந்தோஷத்தை நீ உணரப்போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். காரணமில்லாமல் எதுவும் நடந்து விட்டதாக இனிமேல் நினைத்து நீ கலங்க வேண்டாம். நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நிறைவோடு கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வலிமையோடு தேடி வரக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது. சந்தோஷமான ஒரு விஷயத்தை கூட இது சந்தோஷமானது என்று சொல்லி அனுபவிக்க தெரியாமல் தானே என் பிள்ளை இத்தனை காலமும் வாழ்ந்து விட்டாய். இனி இதையெல்லாமும் தாண்டி நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மனப்புரிதலோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் கடந்த ஒரு வெற்றியை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். எதையும் தாண்டிய ஒரு புரிதலை நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரம் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. அத்தனையிலும் உன் வெற்றியை நான் தேடிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்தக்கூடாது. உனக்கான காலம் உனக்கான நேரம் இனி உனக்கு என்ன சொல்லி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தைக்கென இந்த கருப்பன் சுற்றி இருந்து சொல்லித்தரும் எல்லா வெற்றியிலும் என் பிள்ளை நீ உன்னை யாரென்று அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை உணர்ந்து இந்த வாழ்க்கையின் நன்மைகளை புரிந்து நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எது நடந்தாலும் நீயாக நின்று எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்த குழந்தை என்பதனை மறக்காதே. யார் சொன்னாலும் இதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த தெய்வங்கள் அத்தனையிலும் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பியது எல்லாமும் விரும்பியபடியே நமக்கு கிடைக்கும் காலம் இது. அத்தனையிலும் நீ புரிந்து இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய காலம் இது. அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்று சொல்லி நாம் ஏங்கி தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நீ முழுமையாக அனுபவித்து விடுவாய். எதையுமே நீ கவனமாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில் ஒருபோதும் நீ உன்னுடைய மனதை மட்டும் தொலைத்து விடாதே. முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நான் இருக்கும் பொழுது
இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல ஆச்சரியங்களை எல்லாமும் தாண்டிய ஒரு நிலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கிறேன், உனக்கான நல்லதை என்றும் நடத்தி கொடுக்க. உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்றும் இந்த வாழ்க்கையின் உன் மகிழ்ச்சி படுத்த. இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ மனதை விட்டு விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலும் நீ சந்தோஷமாக வாழ துணிந்து விட்டாலே அது போதும். யாரையும் சொல்லி இங்கு இனி எந்த புண்ணியமும் இல்லை. உன்னை தேடி வரக்கூடிய நன்மைகளுக்கு நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன். அப்படியானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ மனமுடைந்து விடாமல் நம்பிக்கையோடு இருந்து விட்டாலே அது போதும். நல்லதே என்றும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அதுவே போதும் அல்லவா? நல்ல மனநிலையோடு உனக்கு நான் நடத்துகின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். காலமும் நேரமும் உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை ஆச்சரியப்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இனி உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த காலங்களை உனக்கு நிச்சயமாக வழி நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று உனக்கான நேரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ செதுக்கிக் கொண்டே இரு. கருப்பனின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைப்பதனால்தான் நிச்சயமாக இந்த தெய்வம் உன்னை தேடி தினம் தினம் வந்து கொண்டிருக்கின்றது. நேரம் வேண்டுமானால் மாறலாம், ஆனால் நான் உன்னை தேடி வருவதை ஒருபோதும் நிறுத்தியதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல், எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல், உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த நிலையிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் இனி மீட்டெடுக்க பாடுபடு. நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ விட்டுவிடக்கூடாது என்பதை நீ நினையாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன். கருப்பன் உன்னை ஒருபோதும் தவறான பாதையில் அனுமதிக்க மாட்டேன். கவனமாக நீயும் இருக்க வேண்டும். எல்லாமும் தானாக நடந்து விடாது. நம்முடைய முயற்சியும் நம்முடைய உழைப்பும் அதை நமக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. உழைப்பும் முயற்சியும் உன்னுடையதாக இருக்கும் பொழுது அதற்கான வெற்றியை உனக்கு பரிசாக கொடுப்பது என்னுடைய கடமை. இதுதான் உண்மை. இதை கருப்பன் எப்பொழுதும் புரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களில் முழுமையிலும் என் பிள்ளை நீ தெளிவோடு இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். அப்பன் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு மனநிறைவை தரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளையின் வாழ்க்கை மீண்டும் ஒரு புது பொலிவை அடையப் போகின்றது. மீண்டும் மீண்டும் உனக்கு ஒரு புதிய நிலையை இந்த வாழ்க்கை தரப்போகிறது என்பதனை நீ மறக்காதே. ஏதாவது ஒன்றை உனக்கு உணர்த்தி சொல்லும் இந்த வேளையில் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து இனி வருந்த வேண்டாம். உனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை நீ வெற்றியை உணர்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான ஒன்றை நீ நிலையாக பெற்றுக்கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வரக்கூடிய நேரங்களை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் அதில் இருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து வாழ தொடங்கி விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.